நாங்கள் எல்லோரும் சரியான ஒரு சிந்தனையோடு இருக்கின்றோமா என்பது கேள்விக்குரிய விடயத்தை நான் கருதுகின்றேன். பொதுவாக இந்த பாலியல் சமத்துவம் தொடர்பாக சிந்திக்கின்ற போது அநேகமானவர்கள் மேலை நாடுகளை வைத்துக் கொண்டுதான் சிந்திப்பார்கள். மேல் நாட்டிலே எப்படி செய்கிறார்கள், அங்கே இந்த உரிமைகளை கொடுக்கிறார்கள், மேல் நாடுகளிலே இப்படியாக எல்லாம் நடக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் சிந்திப்பது பொதுவான ஒரு வழக்கமாக இருக்கிறது. உண்மையிலேயே இது மிகவும் தவறானது என்று நான் நினைக்கின்றேன். எங்களுடைய பல்வேறு விடயங்கள், அது கல்வி சார்ந்த விடயங்களாக இருக்கலாம் அல்லது ஏனைய இந்த பாலியல் சமத்துவம் போன்ற விடயங்களாக இருக்கலாம். பல விடயங்களிலே நாங்கள் எங்களுக்கு சிறப்பான ஒரு சிந்தனை மரபு இல்லாமல் மேலை நாடுகளை மையமாக வைத்துக் கொண்டு சிந்திப்பதால் தான் இன்றைக்கு எங்களால் எந்த ஒரு துறையிலும் முன்னேற முடியாமல் இருக்கின்றது. மேலை நாடுகள் முன்னேறுகின்ற அளவுக்கு எந்த ஒரு விடயத்திலும் எங்களால் முன்னேற முடியவில்லை என்பதற்கு இதுதான் காரணம். இந்த மேலை நாடுகளை வைத்துக் கொண்டு சிந்திக்கின்ற மரபிலே இருந்து நாங்கள் எப்போது விடுபட்டு எங்களுடைய சமுதாயத்துக்கு பொருத்தமான வகையிலே எங்களுடைய கலை கலாச்சார பண்பாடுகளுக்கு இயைந்த வகையிலே நாங்கள் எப்போது சிந்திக்க தொடங்குகின்றோமோ அப்போதுதான் எங்களுக்கு மீழ்ச்சியும் விடுதலையும் உயர்வும் கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த பாலியல் சமத்துவம் தொடர்பான விடயத்திலும் நான் இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். உண்மையில் இந்த உலகத்திலே பெண் ஆண் என்ற இந்த இரண்டு அங்கங்களும் இன்றியமையாதவை. இதில் ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை. இதில் யார் சிறந்தது யார் சிறப்பில்லை என்று பேசுவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இருந்தும் ஒரு சில பேர் அப்படி பேசிக் கொண்டிருப்பது என்பது அது அவிநீதமான ஒரு நிலை. எங்களுடைய சமுதாயத்துக்கு சரியான அறிவுறுத்தப்படுமாக இருந்தால் இந்த விதமான பேச்சுகளோ அல்லது ஆண் பெண் உயர்வு தாழ்வு என்ற அந்த பேதங்களோ மெல்ல மெல்ல நீங்கி போகும் என்பதுதான் உண்மை. எங்களுடைய சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக மேம்படுத்தக்கூடிய வகையான ஒரு கல்வி, அதற்கான ஒரு செல்லறி வகுக்கப்படுகின்ற போது நிச்சயமாக பாலியல் சமத்துவம் தானாகவே எட்டப்படும். அந்த வகையில் தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு எங்கள் வகையிலே பல விடயங்களிலே நாங்கள் அந்த பெண்கள் தொடர்பான சில மரபு ரீதியான சிந்தனைகளில் தான் இப்போதும் மூழ்கி இருக்கின்றோம். பெரும்பாலானவர்கள் அப்படி இருக்கிறார்கள். ஒரு சிலர் இந்த மேலை நாட்டு பாணியிலே சிந்திக்க தலைப்படுகின்றார்கள். இந்த ரெண்டுமே பொருத்தப்பட்டது. மரபு ரீதியான சிந்தனைகளில் மூழ்கி இருப்பதும் சரியன்று, அதே வேளையில் மேலை நாட்டு பாணியிலே சிந்தித்து கொண்டிருப்பதும் சரியானதான். இந்த ரெண்டுக்கு இடையிலே நாங்கள் எங்களுக்கு பொருத்தமான ஒரு சரியான பாதையை வகுத்துக் கொள்ளுகின்ற ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த பாரதியார் பற்றி சொன்னார்கள், வீட்டையும் பெண்கள் பட்டங்கள் ஆடுவதும் சட்டங்கள் செய்வதும் பாலினை பெண்கள் நடத்த வந்தோம், 8 அறிவுக்கு ஆணுக்கு பெண்ணிற்கு இழைப்பில்லை காணன்று புனியடி, வீட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாண்டு விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை கூட்டி வைப்போம் என்ற இன்றை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்றார் பாரதி. இன்றைக்கு எங்களுடைய உடுவில் கலா அவர்கள் வீட்டை எடுத்து அதிலே எழுதுகோல் பதித்து பெண்ணியம் பாலியல் சமத்துவம் பற்றி எழுதியிருக்கின்றார் என்றால் நிச்சயமாக இந்த பெண்கள் தங்களுக்காக தாங்களே குரல் கொடுக்கின்ற ஒரு நிலை, அல்லது தங்கள் பிரச்சனைகளை இன்னொருவர் சொல்லாமல் தாங்களே தங்கள் பிரச்சனைகளை வழிகொணர்ந்து அதற்கான நியாயங்களை தேடுகின்ற ஒரு அளவுக்கு இன்றைக்கு அந்த நிலை உயர்ந்திருக்கிறது